கொடி பயல அயோக்கிய ராஸ்கல். யாரா நீ? நீயா? தெரியாதையா பேசு. அத கொடுத்து வாங்க. ஓஹோ அப்படியா? ஐயா சாமி, என்ன ஏன் கல்லால அடிச்சீங்க? எங்க மாடுகளை ஏன் துரத்துனீங்க? அதனால அடிச்சேன். உங்க மாடு எங்க காட்டுல மேய்ஞ்சது, அதனால பவுண்டரியில அடைக்க விரட்டினேன். அப்படியா? போய் ஏன் போய் சொல்ற? அது வரையில எங்க இல்ல. இப்ப நீ நிக்கிற இடம் கூட எங்களுக்குத்தான், புரியுதா? ஓஹோ, இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரி நீதானா? ஆமா. பக்கத்து எஸ்டேட்லயே நான் இருக்கிறேன். உன்னை நான் பார்த்ததே இல்லையே, வெளியே வர்றதே இல்லையா? தினம்தான் வர்றோம். உன்னை பாக்குறீங்க சட்டமா? ஆமா, பையன் அக்கா மகன். அக்கா மகனா? ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐயா, ஒண்ணு எனக்கு பிடிக்கல. என்னடா இங்க இனிமே நமக்குள்ள எல்லா தொல்லையே வேண்டாம், சமாதானமா போயிடுவோம், ஒன்னாயிடுவோம். பொடிப்பட புரட்டுற கரடி, உன் அக்காவுக்கு இப்படி ஒரு வாள் எங்க இருந்து வந்து பிறந்துச்சு? சிரிக்கிறீங்களா? ஒண்ணு சந்திக்கிற விதத்துல சந்திக்கிறேன். அம்மா, அக்கா, ஏண்டா பாபு படிக்காம எங்கடா போய் ஊசிட்டு வர? படிப்பு படிப்பு படிப்பு, எப்ப பார்த்தாலும் படிப்பு தான். விஜயா, நமக்கு இருக்கிற ஒரே ஆண் துணை இவன் ஒருத்தன் தான். இவனும் படிக்காம ஊர் சுத்தினா எப்படி? நான் ஒண்ணும் ஊர் சுத்தல. நான் மாடுல பக்கத்து எஸ்டேட்காரன் போர்டிங் அடிக்க போனான். உண்டியல் எடுத்து ஓடி அடிச்சேன். சித்தி கையை பிடிக்க போனான். பட்டுன்னு ஒண்ணு போட்டேன். கையை விட்டுட்டு ஓடி போயிட்டான். விஜயா, ஆமாக்கா, பாபு ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைங்கிறது நிரூபிச்சுட்டான். அதை பார்க்க நீதான் கொடுத்து வைக்கல, எனக்கு மட்டுமா? இந்த சிங்கக்குட்டியை பார்க்க அவருக்கு கூட தான் கொடுத்து வைக்கல. எது சொன்னாலும் உனக்கும் புருஷன் நினைப்புதான். சதா அவரை நீ நினைக்கிற தவிர அவர் உன்னை நினைக்கிறதே இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா கண்ணு. எனக்கு எல்லாம் தெரியுக்கா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்க எல்லாம் இருந்தா சிரிப்பேன், இல்லாதப்போ உன் புருஷனையே நினைச்சு அழுவேன். அக்கா, நாங்க எல்லாம் துணைக்கு இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாது. நான் என்ன பத்தி வருத்தப்படல. பக்கத்து எஸ்டேட் ஆளு உன் கையை பிடிக்க வந்தான்னு பாபா சொன்னதுமே உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணுமே தான் கவலைப்படுறேன். எல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். கொஞ்சம் சிரிமா. சிரிமட்ட கிட்டி கிட்டி காக்க. போறோம் போறோம், போய் படி போ. முருகா, இந்த வருஷமே என் தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சு திருமணம் சீர சிறப்புமா நடக்கணும். நீ தெரிஞ்சு விட்டோம். பாடத்துல பிரகலாதம் பிறந்த போதே பிரகலாதம் பிறந்த உடனே இரண்டனுக்கு தலைவலியே ஆரம்பமாயிடுச்சு. ஏன் சித்தி, இரண்டிய ரொம்ப கெட்டவனா? கெட்டவனா? இதயமே இல்லாத ஒரு அரக்க. நான் சொன்ன பேச்சு கேட்கலங்கிறதுக்காக பெத்த புள்ளியே சித்திரவதை செஞ்சான். அப்புறமா யானை விட்டு மெதிக்க சொன்னான். ஐயோ, எனக்கு இந்த கதையே பிடிக்கல. ஏண்டா, எந்த அப்பனாவது பெத்த புள்ளிய கொல்ல சொல்லுவானோ? ஏண்டா சொல்ல மாட்டான். உங்க அப்பா உன்னையும் உங்க அம்மாவையும் அனாதை அலை விட்டு போகலையா? சித்தி, உங்க அப்பா எப்படி இருப்பாரு? உங்க அப்பாவை நான் எங்கடா பார்த்தேன்? ஏன் சித்தி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்தது நீ பாக்கலையா? கல்யாணம் எங்க நடந்தது? அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு யாருக்கிட்டயுமே சொல்லிக்காம போயிட்டாங்க. சித்தி, அம்மா ஏமாத்தி அப்பா தானே கூட்டிட்டு போனாரு? ஆமா சித்தி, அப்பா தான் இருந்தீங்க. அப்பா நேர்ல வந்தா மண்ணை ஓடிப்பேன். பாபு, 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 நல்லா இருக்கிற நீ பாட சொல்லி கொடுக்கிற லட்சணம். பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இப்ப நீ சொல்லி கொடுக்கறது அவன் மனசு அப்படியே பதிஞ்சு போயிடுமே. இவன் அப்பா ஒரு ஐயா கிண்ணி இவனுக்கு நல்லா தெரியட்டும். நிறுத்து. எனக்கு என் புருஷனுக்கு நான் ஒட்டாம போயிடுச்சு. பிள்ளைக்கும் தகப்பனுக்கு அப்படி ஆயிடும்படி செய்தாது. அக்கா, அக்கா, நான் வேணும் இப்படி செய்யலக்கா. ஏதோ தெரியாதனமா என்ன மன்னிச்சிருக்கா. யார்? இந்த எட்டு முதலாளியுடைய தம்பி, ஆனா அதிகாரத்துல அண்ணன். குட். நீங்க கூலிக்கு வேலைக்கு வந்தோம். உங்க தயவால கூடவே இருக்கிற பாக்கியசாலி ஆயிட்டோம். உங்க வேலை என்ன? நீங்க சொல்றதுக்கு தலையாட்டணும், காற்று ஆளு மேல கை நீட்டணும், அப்புறம் அழகான பெண்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கணும். யாரும் கிடைக்கல. பக்கத்து எஸ்டேட்லயே பச்சை கிளி ஒன்று இருக்குதுடா. அது நேர் வழி போற கிளி. கெட்ட எண்ணத்தோடு பார்த்தாலே கத்தும், அதை மீறி பக்கத்துல போனா கொத்தும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே அவ இங்க வந்தாங்க. போங்கடா, நீங்க போய் ஓய்வு எடுத்துங்க.
தோட்டத்தெல்லாம் பால் பண்ணுது. வா, இந்த பவுடர்ல அரைச்சு வைக்கிறேன். என்னடா எங்க கூப்பிடுற? வீட்டால வர மாட்டேங்குது, துரத்தினாலும் போக மாட்டேங்குது. யாரோட குதிரை இது? இந்தம்மா, இது என் குதிரை. ஓஹோ, உன் குதிரையா? ஆமா. இது எங்க தோட்டம். இந்த குதிரை மேய்க்கிறதுக்காக போட்டு வைக்கல. ஓஹோ, அப்படியா? தெரியாதமா வந்து மேய்ச்சிருச்சுமா, மன்னிச்சிடுமா. முடியாது, இந்த தோட்டத்தெல்லாம் பால் பண்ணிட்டு இனிமே இந்த பக்கமே வராம பாத்துக்கிறேன். போதுமா? அதெல்லாம் நடக்காது. நான் இந்த குதிரை பவுண்டரியில அடைக்கத்தான் போறேன். வேண்டாம், தொடாதே. இது பொல்லாத குதிரை. இந்த மாதிரி குதிரை நான் எத்தனையோ பார்த்து ஓட்டிருக்கேன். சொன்னா கேளு, நீ எத்தனையோ குதிரைய பாத்துருக்கலாம். ஆனா இது என் குதிரை, ரொம்ப பொல்லாத குதிரை. அதுவும் பொம்பளை பயன்படுத்துற. இந்த குதிரை என்ன செஞ்சிடும் பாத்துருவோமே. இத பாரு, சொன்னா கேளு, மறுபடியும் சொல்றேன். இது புரட்டு குதிரை. மீறி போன ஆபத்துல மாட்டிக்கிற. கேட்டியே? இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யறதுக்குன்னு உன் குதிரையை முரட்டுத்தனமா பழக்கி வச்சிருக்கியா? இப்படி ஒரு அழகான பொண்ணு என் குதிரை மேல ஏறும் தெரிஞ்சிருந்தா பாதுவா தோது பண்ணி வச்சிருக்கேன். என்ன என்னடா பண்ண? இரு சந்தர் வரட்டும், உன்னையும் உன் குதிரையும் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. நான் வரேன். அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உங்க கோவம் எல்லாம் எங்க போயிடுச்சு? என்னங்க இது? என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க, கோவம் எப்படி இருக்கும்? யார் அந்த பட்டு பசங்க? எனக்கு தெரியாது. ஓஹோ, நான் வரட்டுங்களா? வாங்கடா, என்ன பேர் இங்கே வந்துட்டீங்களே, வாங்கடா.